ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு வச்சு ஈஸியாக கிறிஸ்பியான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. அதை நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கிறேன். இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு மாவையும் நான் சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு, உளுத்தம்பருப்பு மாவு, இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சூடான எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு 3 ஹோல்ஸ் இருக்கிற இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு குழலில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஃபில் பண்ணி இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கலாம். முறுக்கு நல்லாவே வருது. இப்போ நான் ஒரு கரண்டியோட பேக் சைடை தான் எடுத்துருக்கிறேன் முறுக்கு பிழிகிறதுக்கு. இதில் நான் ஒவ்வொரு முறுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 3 முறுக்காக நான் போட்டு சுட்டு எடுக்க போகிறேன். இந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கம்மியானதும் நீங்கள் அந்த முறுக்கெல்லாம் திருப்பி விட்டுருங்க. நான் முறுக்கை திருப்புறதுக்கு வடக்கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ முறுக்கு உடையாமல் வரும். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வரும். ரெடியான முறுக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக ஒரு பிளேட்டில். இதே மாதிரியே எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துக்கிட்ட பச்சரிசி மாவு அளவுக்கு இதில் 30லேருந்து 35 முறுக்கு வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.